தலைநகர் டெல்லியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வட மாநிலங்களில் அதிக அளவிலான பனிப்பொழிவு காணப்படுகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பனிப்பொழிவு கடுமையாக உள்ளது. டெல்லியில் நேற்று குறைந்தபட்ச வெப்பநிலை 5.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடலை வாட்டி வதைக்கும் கடும் குளிரிலிருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ள சாலையோரங்களில் தீ மூட்டி குளிர் காய்கின்றனர். குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் வாகனங்கள் இயங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகள் முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் பகல் நேரங்களிலும் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி செல்கின்றன. அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி என்ற அளவில் உள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 8 அல்லது அதற்கு கீழும் செல்கிறது. இதன் காரணமாக மக்கள் கடுமையான குளிரை அனுபவித்து வருகின்றனர். மேலும் சாலைகளில் முழுவதுமாக பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் பகல் நேரங்களிலும் விளக்கை ஒளிரவிட்டபடி செல்கின்றன. இமயமலையில் பனிக்கட்டி அதிகமாக உருவாகி உள்ளதால் அதன் தாக்கம் வட மாநிலங்களில் எதிரொலித்திருப்பதாக கூறப்படுகிறது. குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் வாகனங்கள் இயங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை வேளையில் பார்வை தூரம் குறையும் அளவுக்கு கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலும் கடும் குளிர் நிலவி வருகிறது.